போகிற போக்கில் தயிர் சாதம், சாம்பார் சாதம், பீஃப்னு சொல்லிட்டு அப்படி போகிற போக்கில் போட்டுட்டு போயிட்டீங்க. இது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது போயிட்டு அங்கே போய் கேளுங்க, ஏங்க உங்கள் பார்ட்டி சேர்ந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது எதுக்கு நீங்கள் புதுவெளி அட்ரஸ் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, நீங்கள் கூட்டு பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதே தான் ரவிக்குமார் சந்திரசேகரன் கூட்டு பேசிக்கலாம்ல. அப்போ பார்க்கும்போது அவங்க ஒரு கருத்தில் இருக்கு. எனக்கு வந்து இன்னமும் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்து எந்த கருத்திலுமே நான் வந்து மாறுபடுது. 7ஆம் அறிவு படம் வரை அவருக்கு ரிசர்வேஷன் பத்தி புரிதல் இல்லைன்றாங்க உதயநிதிக்கு, அவரே செஞ்சிருக்காரு. நீங்க தயிர் சோறு சாம்பார் சாதத்துக்கு பொங்குற நீங்க உங்களுக்கு மெச்சூர்டா பேசுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறுத்தைகளுடைய தியாகத்தை வந்து யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவங்க ஆண்டாண்டு காலமா அவங்க ஒரு உண்மையான ஒரு காட்டு யானை. சிறுத்தை வந்து ஒரு காட்டு யானை. அதை வந்து திமுக வந்து ஒரு கோவில் யானையா மாத்திர வேலையை அவங்க பண்றாங்க. அதே மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. சிபிஎம்க்கு கொஞ்சம் கொடுங்க, காங்கிரஸ் கொஞ்சம் கொடுங்க, இசிகே கொஞ்சம் கொடுங்க, ஒரு மினிஸ்டர்ல கொஞ்சம் கொடுங்க. ஏன் நல்லதான ஆட்சி பண்ண முடியும்? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதர் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். பல்வேறு நடப்பு அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அவரிடம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. அப்படியே போகிற போக்கில் தயிர் சாதம், சாம்பார் சாதம், பீஃப்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கில் போட்டுட்டு போயிட்டீங்க. இது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதாவது ஒரு யாரையும் மனசுல வச்சு அது போடல, அந்த கருத்தை வந்து மனசுல வச்சு போட்டது. அது அதாவது வந்து சில நேரங்கள்ல அரசியல்ல வந்து ஒரு அறம் இருக்கணும், சில நேரங்கள்ல துணிச்சல் இருக்கணும்ன்றதுதான். ஆண்டாண்டு காலமா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பல தியாகங்களை செய்து வளர்ந்த ஒரு கட்சி. அது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது அந்த கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் கருத்தை சொல்றாரு, அப்படி அது நல்லா வரவேற்க வேண்டிய கருத்து. அது அதனால வந்து அந்த கருத்துக்கு மாற்றாக மூத்த 2 கட்சி நிர்வாகிகள் சொல்லுகிற போது அந்த கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டியதாகி போச்சு. என்னன்னா, சில நேரங்கள்ல வந்துட்டு ஒரு கட்சிக்குள்ள ஒரு பொதுவான ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி இருக்குன்னாக்க ஒருத்தர் சொல்றாங்கன்னா மற்றவங்களாம் ஒரு அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டா பொதுவெளியில சொல்ல மாட்டாங்க. கட்சிக்குள்ளேயே பொதுவெளியில யாரும் உள்ள இன்டர்னலா பார்ப்பாங்க. அது ஒரு பேக்டோர் டிஸ்கஷனா இருக்கும், ஃப்ரண்ட்லைன் டிஸ்கஷனா அது மாறாது. அவர் சொல்ற கட்சி வந்து மெச்சூர்டு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு பேட்டி வரும்போது நமக்கு வருத்தமா இருக்குல்ல. இது வந்து நீங்க அவர் இன்டர்னலா பேசியிருந்தா அது ப்ராப்ளமே கிடையாது. அது இன்டர்னலா அவரும் வெளியே தானே பேசியிருக்கிறாரு, அதோட ரிட்டாலியேஷன் தானே அது. இல்ல, அது அவங்களுக்கு பார்ட்டிக்குள்ள 2 பேரும் ஒரே பார்ட்டின்ற அதுதான் கேட்கிறேன். ரவிக்குமார் ஒரே பார்ட்டியை சேர்ந்தவங்க, அதனால நம்ம சொல்ல வரோம். இப்ப அவரு நான் மதிக்கக்கூடியவர் தான் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து ரொம்ப நீண்ட நாள் இல்ல உங்களுடைய இணக்கமான தோழர்கள் தான். நீங்க நினைச்சீங்கன்னா திருமா அவர்கள்ட்டே நேரடியா போய் பேசக்கூடிய அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா எவிடன்ஸ் கதிர் வந்து இன்னைக்கு யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு தலித்திய செயற்பாட்டாளர், வழக்குகளுக்காக பல காலமாக தலித்திய மக்களுக்காக வந்து பாடுபட்டு இருக்கக்கூடியவர், பல்வேறு விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக போய் சொல்லலாமே அவர்கிட்ட போட்டு, நீங்கள் தயிர் சாதம் அல்ல சாம்பார் சாதம் அப்படின்னு போட்டு நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களை, நீங்கள் அணுக்கமாக பார்க்கக்கூடியவர்களை அப்படி போடுறது வந்து கருத்து வந்து ஒரு கருத்தா வந்து அதை எதிர்கொள்ளலாம். அது வந்து ஒரு பெரிய இதுவா நான் பார்க்கல. அதனுடைய வெளிப்பாடு அது. சில நேரங்கள்ல வந்து பார்க்கல சார். இல்லை, நீங்கள் பார்க்கல, திரு வின்சென்ட் ராஜ் பார்க்கல, அது பார்க்கல. ஆனால் வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்க எப்படி இருக்கு பார்க்கறது இருக்குல்ல. இப்போ பொது வெளியில் அது வந்துருச்சு, நீங்கள் அதை நீக்கிட்டீங்க, பொது வெளியில் வந்துருச்சு இல்லையா? அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னடா இவரே ஒரு தலித்திய செயற்பாட்டாளர், இவரே வந்து விசிக்கு ஆதரவாளர், திருமாவளவன் வந்துட்டு நேரடியாக பேசுகிறவர், ரவிக்குமாரோட நண்பர் அப்படின்னு சொல்லும்போது ஆதவ அர்ஜுன் பேசுறது கருத்துக்கு இவர் வந்து இப்படி பேசுறேன். நீங்க இந்த அளவுக்கு பதட்டாகிற அளவுக்கு அது பெரிய இஷ்யூ இல்ல. இஷ்யூ தான், பதட்டமாக இல்லை, நான் பதட்டமாகலை. ஆனா இது இஷ்யூ தான். இல்லை, இஷ்யூ இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க பயன்படுத்திக்கக்கூடிய சொல்லு வந்து என்னன்னா, பீஃபு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதங்கள் இருக்கு இல்லையா, பிரயோகம், அந்த நீங்க உபயோகப்படுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அது குறிக்கக்கூடிய சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது அப்படி கடந்து போறது. பதட்டப்பட வேணா நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அது வந்து என்னன்னா, ஒரு கருத்து நான் திருப்பி சொல்றேன், ஒரு கருத்து ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு,
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கருத்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு கருத்து ஸ்ட்ராங்கா இல்ல, இன்னொரு கருத்து மிதமா இருக்கு. அந்த கருத்தின் அடிப்படையில தான் அந்த உவமை சொல்லப்பட்டது. அதனால தனிப்பட்ட முறையில அவங்க நம்ம யாருமே சொல்லல, அந்த கருத்தின் அடிப்படையில சொல்றோம். ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா நம்ம வரவேற்கிறோன்றதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல வந்துட்டு அது ஒரு முறை 2 முறை இல்ல, சில சில முன்னாடி சில அனுபவங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அவர் ரவிக்குமார் அவர்கள் வந்து பொன்முடியுடைய மனைவியுடைய காலில் விழுந்திருக்க கூடாது அப்படின்றதான் அது அப்பவே நான் எழுதியிருந்தாரு. அது வந்து விழுந்திருக்க கூடாதுன்றது வந்து, ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி அது வந்து அவங்க அந்த அம்மையார் வந்து ஒரு தாய் போன்றவங்க, அப்படி சகோதரி போன்றவங்க பார்த்தாலும் கூட அது பொதுவெளியில் என்னவா பார்க்கப்படும்ன்றதை நான் அப்பவே சொல்லியிருந்தார். இது வந்து நீங்க நாடு இருந்த ஒரு எழுத்தாளர், தீவிர ஒரு அம்பேத்கரிஸ்ட், நீங்க இப்படி போய் ஒருத்தர் காலில் வந்து விழக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கிறோம், இதனுடைய நிலையில பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் அந்த கருத்தை வந்து நம்ம சொன்னமே தவிர தனிப்பட்ட முறையில ஒண்ணும் கிடையாது. இதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டு கூட சொன்னாங்க, அவங்க யாரும் நம்ம எழுதுறது தப்புலாம் சொல்லல, என்ன சொல்றாங்க, சங்கடமா இருக்கு அப்படின்னு. மனசு கஷ்டப்படுவாங்க, மனசு அதேதான், மனசு கஷ்டப்படுவாங்க. நானு என்னன்னா ஒரு கருத்தை வந்துங்க, நீங்க நல்லா பொறுங்க, இப்படி நடக்குதே நான் வருத்த கூட படக்கூடாதுன்னு நினைச்சா அது என்ன, அது என்னவா இருக்காது, அது ஒரு ஏதோ நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். இது வந்து நம்மளுடைய, இதுவும் நம்மளுடைய அங்கம் தான். சி அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் ரவிக்குமாரா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், நான் ரொம்பவும் விரும்புகிற ரெண்டு பேரும் முக்கியமானவங்க தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரங்கள்ல அது அந்த இடம் என்னவா மாறுது அப்படின்னும் போது அது அவங்க அது வெளிப்படுத்திக்க கூடாதுன்றதை நீங்க யாரும் அங்க போய் கேளுங்க. ஏங்க உங்க பார்ட்டியில இருக்கிறவங்க இல்ல 100% உங்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். உங்களுடைய உணர்ச்சி யாராவது போயிட்டு அங்க போய் கேளுங்க, ஏங்க உங்க பார்ட்டி சேர்ந்து ஒரு கருத்து சொல்றாரு, அது எதுக்கு நீங்க புதுவெளி அட்ரஸ் பண்றீங்க, நீங்க என்ன கேட்டீங்கல்ல, நீங்க கூட்டு பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு, அதே ரவிக்குமார் சந்திரசேகரன் கூட்டு பேசிக்கலாம்ல. யாரைய? ஆதவர்ஜுனாவை ஆதரவு பேசியிருக்கலாம், இல்ல இவரு அவர் தலைவர் திருமாவர்களை அழைத்து என்ன அப்படி பேசிக்கலாம்ல. திருமாவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. திருமாவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எல்லாருக்கும் கட்சியில் பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. ஆதவர்ஜுனா பேசி இருக்கக்கூடிய கருத்து சர்ச்சையா இருக்கக்கூடிய பட்சத்துல அனைவரையும் கூட்டி கலந்தாலோசித்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறது பேசப்படுது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, ரவிக்குமார் ஒரு கருத்து சொல்றாங்க, இதுல வந்து ஆதவர்ஜுனா ஒரு கருத்து சொல்றாங்க. தலைவர் அவரு இப்ப நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, ஒரு ஆக்டிவிஸ்ட். நான் வந்து அந்த மாதிரியான ஏன் சிறுத்தைகள் விடுதலுடன் ஒரு அலைன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாம் இன்னமும் கிராஸ் ரூட்ல வேலை செய்யக்கூடிய, சாதி ஒழிப்புக்காக வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள். அதே மாதிரிதான் இடதுசாரி இயக்கங்களும். எல்லா மனித உரிமை அமைப்புகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள்கிட்ட வேலை செய்யற இயக்கங்களோட, கட்சிகளோட அவங்க வந்து ஒரு உறவு வச்சுக்குவாங்க. அது எல்லா அமைப்புகளும் உலக அளவுல இருக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னாக்கா அவங்க மக்களோட நிக்கிறாங்க, இயக்கமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அவங்க தான் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தான் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த அலைன்ஸ் இருக்கு. பட் நான் வந்து பார்ட்டி ஆள் கிடையாது ஒன்று. அதே நேரத்துல அவரு நம்ம ஒரு தலைவரா இருக்கட்டும், திருமா தலைவரா இருக்கட்டும், அது ஒட்டிருக்கக்கூடிய மற்ற தலைவர்களா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நெருக்கமானவங்க தான். யாருமே நெருக்கம் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே நமக்கு நெருக்கமானவங்க தான். அப்ப பார்க்கும்போது அவங்க ஒரு கருத்துல இருக்கு. எனக்கு வந்து இன்னமும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்தில் எந்த கருத்திலுமே நான் வந்து மாறுபடல. அவர் சொன்ன அனைத்து கருத்துக்களுமே சரியான கருத்து தான். அவர் சொன்ன அனைத்து கருத்துக்களுமே சரியான கருத்து தான். அந்த கருத்தினுடைய துணி வேணா கொஞ்சம் கடினமா இருந்திருக்கலாமே தவிர, அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். நம்ம கூட்டாட்சி மீது நம்பிக்கை வைக்கிறோம், கூட்டணி கட்சி மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், கூட்டணி தத்துவங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இப்ப என்ன இது பேர் என்ன, 7ஆம் அறிவு படம் வரை அவருக்கு ரிசர்வேஷன் பத்தி புரிதல் இல்லைன்றாங்க உதயநிதிக்கு. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த 7ஆம் அறிவு படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர். அந்த வசனம் வைக்கும்போது, ரிசர்வேஷன் பத்தி வைக்கும்போது சூர்யாவே வந்து இது வந்து ரிசர்வேஷன் அகேன்ஸ்டா இருக்குன்னு சொன்னாரு, அப்போ எனக்கு தெரியலன்றது அவரே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் உதயநிதியை. உதயநிதி அவர் வந்து ஒரு கனவோடு பேசுகிற போது, அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து அதை ரொம்ப வலிமையா பேசுகிற போது, மூத்த நிர்வாகிகள் அதை வந்து ஒண்ணு என்ன பண்ணிருக்கலாம், அதை வந்து ஆமோதித்திருக்கலாம். இல்ல கொஞ்சம் கடுமையா இருக்கு, நம்ம கூட்டணிக்குள்ள கொஞ்சம் விரிசல் வர வாய்ப்பு இருக்கு, அப்ப என்ன பண்ணிருக்கலாம், ஆதவ அர்ஜுன் அவர்களை அழைத்து பேக் டோர்ல பேசியிருக்கணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நானா இது போட்டு அவர் மெச்சூர்ட் இல்லைன்னு போடலாமாங்க ஒரு பொது செக்ரட்டரிய? நீங்க வந்து மெச்சூர்ட் இல்லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது மறைமுகமா உங்களுக்கு தமிழ்ல கொச்சையா சொன்ன அறிவு இல்லைன்னு அர்த்தம். அது நீங்க தயிர் சோறு சாம்பார் சாத்துக்கு பொங்குற நீங்க உங்களுக்கு மெச்சூர்டா பேசுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும்
பார்ட்டி தானே, மெச்சூர்டா பேசணும்னு சொல்லிக்க கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ம். அப்ப அது வருகிற போது நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, இல்லைன்றத சொல்ல வேண்டியிருக்கே தவிர, மத்தபடி எனக்கு வந்து அந்த ஒரு கருத்து தான் நம்ம. அதனால வந்து அவங்களுடைய என்டையர் உழைப்பையும் தீவிரமா ரவிக்குமார் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மறுக்க முடியாத ஒரு கான்ட்ரிபியூஷன். அதெல்லாம் இங்க யாரும் மறுக்கல. அவருடைய எழுத்து பணியா இருக்கட்டும், இயக்க பணியா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல உரையாற்றியதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் நான் மறுக்கல நான். ரைட். இப்போ இந்த திரு கதிர், இப்போ என்னன்னா 2 விஷயமா நீங்க சொல்றதை நான் எடுக்க பார்க்குறேன். ஒன்று வந்து ரவிக்குமார் அவர்கள், அதாவது ரவிக்குமாரோ திரு வன்னியரசு அவர்களோ மற்ற யாருமோ திமுகவோட கூட்டணியில் நாம் தொடர்கிறோம் அப்படின்னு திரு திருமா அவர்கள் உட்பட அதை தான் சொல்லியிருக்காங்க. எந்த சிக்கலும் இல்லை, நேற்று கூட தெளிவுபடுத்திருக்காங்க இல்லையா, எந்த சிக்கலும் இல்லை, கூட்டணியில் குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். அவர்கள் உள்ளே அழைத்து பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவை இன்டர்னலாக கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து பொது வெளியில் பேசுங்க, கட்சிக்குள்ள ஒரு ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அது சொல்கிறீங்க ஓகே இல்லையா? அப்போ அவங்க கூப்பிட்டு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு, அவங்க கூப்பிட்டு பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் போட்ட பதிவை என்ன காரணத்துக்கு நீக்கினீங்க? இல்ல நான் உறவின் அடிப்படையில் தான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. நான் அது வெளிப்படையாக எழுதியிருக்கிறேன். அந்த மூத்த சகோதரர்கள் அழைத்து நண்பர்கள் இருவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த பதிவுகளை நீக்கி இருக்கிறேன். பல 4-5 பேர் பேச எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஏன் தோழர் வன்னியரசு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் தான். வன்னியரசு இப்ப கூட தான் 4 நாளைக்கு மட்டும் தான் அலுவலகத்துக்கு வந்து போனார். அது இஷ்யூ இல்ல. சிக்கல் வந்து அது இல்லைங்க. நான் திருப்பி சொல்றது வந்து என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா சங்கடமா இருக்கு. இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு 95% கருத்துக்கள் ஆதவர்ஜுன் கருத்துக்கள் தான் சிறுத்தைகள் வந்து ஏத்துக்கிறாங்க. அவங்களுடைய வெளிப்பாடா சொல்றாங்க. இப்ப நான் திருப்பி அதான் சொல்ல வரேன். ஒரு பெர்சன்ஸ் வந்து அவங்க பார்ட்டில ஒரு ஆள் பேசுகிற போது அதுக்கு நம்ம வலு சேர்க்கிற மாதிரி பேசியிருக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா அவங்கள வந்து திருப்பி அழைத்து தனித்து பேசிருக்கலாம். இதான் நான் சொல்ல வர்றது. அவங்க என்ன கேக்குறேன்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அன்போட இது ரொம்ப சம்பந்தப்பட்டவங்க சங்கடப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான், வேற ஒண்ணுமே இது ஒரு விஷயம் இல்லைங்க. சரி, நீங்க என்னன்னா, எனக்கு வந்து இது கண்ணிங்கெல்லாம் தெரியாது. நான் திருப்பி சொல்றேன், ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் அணுகிறது கண்ணிங்கெல்லாம் கிடையாது. நான் அதை கேட்க முயற்சி பண்ணல. நான் ஆக்சுவலா அதை கேட்கறதுக்கு வரல. நான் என்ன அதனுடைய உள்ள விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிறதா முயற்சி பண்றேன். அது மூலியமாக என்னன்னா, இப்ப ஒரு தலித்திய செயற்பாட்டாளருடைய ஒரு கருத்து மீண்டும் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல, அந்த ஆஸ்பெக்ட்ல நான் அதை மீண்டும் இல்ல நான் அதான் கேக்குறேன். அப்போ நீங்க உங்க யாரோ கேட்டுக்கிட்டாங்க அல்லது உங்களுக்கு வந்து அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அப்படின்னா, நீங்க ஒரு செயற்பாட்டாளர் ஒருத்தவங்களுக்கு காயப்படுது அல்லது வலிக்குது அப்படி அல்லது அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தான் அர்த்தமாகுது. பாயிண்ட் வந்து என்னோட பாயிண்ட்ல நான் வந்து நீங்க ரெண்டாவது மறுப்பு பதிவு ஒண்ணு, நீங்க பாயிண்டா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட நீக்கி இருக்க கூடாது. இல்ல நீங்க அந்த பதிவு போட்டு கூடாது. அதே தான் அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கும் ஒருத்தம் இல்லையா? கரெக்டா இல்லையா? பாயிண்ட் நான் மறுக்கல. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான். அதே மாதிரி 4-5 பேர் சொல்லிட்டாங்க, உங்களை மாதிரி 4-5 பேர் கேட்டாங்க, நீங்க அந்த பாயிண்ட்ல உறுதியா இருந்துக்கலாம்னாங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன செய்யுது, பதிவுக்கு கீழேயே போட்டிருந்தவங்களே நிறைய பேர் அந்த வார்த்தைகளை போட்டிருக்காங்களே. உங்க பதிவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு பதிவுக்கு கீழேயே நிறைய பேர் அந்த பதிவு போட்டிருக்காங்க. நீங்க ஏன் தம்பி வருத்தப்படுறீங்க, நீ உண்மையதான் சொல்லணும், சிறுத்தைகள் நாங்கள் எப்போ அந்த பருத்த அப்படி அந்த பதிவு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க தைரியமா போட்டிருக்கணுமா வேண்டாமா, ஏன் எடுத்தீங்க? அப்ப நீங்க செயற்பாட்டாளர் இடத்துல தவறி போறீங்களா இல்லையா? நீங்க இப்படி எல்லாம் அடுக்க வேண்டாம். இது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்க இந்த அளவுக்கு கொந்தளிக்க வேணாம், கொஞ்சம் அமைதியா இருக்க. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல கொந்தளிப்புக்கு இல்ல, இது ஆக்சுவலா என்னன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் தான் இருக்க விஷயம். இந்த பாயிண்ட் இவ்வளவு டிஸ்கஷன் போறதா எனக்கு நகைச்சுவா இருக்கு. சார், நான் முடிச்சுக்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, ஃபைனலா ஒரு கருத்து என்னன்னா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் ஒரு கருத்தில் நம்ம வந்து தெளிவா இருக்கணும், அதுல உறுதியா இருக்கணும்ன்றது நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதை வந்து அந்த கருத்துல இந்த கருத்துல நான் மாறுபடல. அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்கல்ல, நீங்க அந்த வார்த்தை கொஞ்சம் சங்கடப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அதுதான் சொல்ல வரேன். மற்றபடி என்னுடைய கருத்தில் அவர்கள் செய்து பிழை என்பதை நான் இன்னமும் சொல்றேன். அவர் வந்து அப்ப நீங்க அந்த கருத்தை நீக்கி இருக்க கூடாது திரு கதிர். அப்ப நீங்க அந்த கருத்தை நீக்கி இருக்க கூடாது. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க அதாவது நீங்க சப்போர்ட் பண்றதாக சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து என்னன்னா, நீங்க திரு திருமா அவர்கள்ட்டையோ திரு ரவிக்குமார் அவர்கள்ட்டையோ திரு வன்னியரசு அவர்கள்ட்டையோ ஈவன் திரு தங்கத்தமிழன் அவர்கள்ட்டையோ கூட சிந்தனை செல்வன் அவர்கள்ட்ட கூட நேரடியாக சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கறதான் ஒரு பாயிண்ட். நீங்க என்ன சொன்னீங்க, அறம் சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த அறத்துல நீங்க விளங்கிட்டீங்களா அப்படிங்கிற பார்வை வருதா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு விலகல. நீங்க வேற பெரிய அறத்துல ஒண்ணு விலகல. பிரச்சனை வந்து சாதாரண விஷயம் தான். நம்ம என்ன சொல்ல வரோம், இது என்னுடைய பாயிண்ட். அதுதான்
அவர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியது சரி, அதற்கு ரவிக்குமார் அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, அவ்வளவுதான். அதை தாண்டி அதை நான் வந்து பதிவு செஞ்சவன அது வந்து அவங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஒரு சரி ஓகே ஒரு சங்கடப்படுதுன்றதுக்காக தான் அதை வந்து அதை நீக்கினதை தவிர நான் இன்னொரு கேள்வி நீங்க சொல்ற பாயிண்ட நான் ஏத்துக்கிறேன். அவங்க சங்கடப்படக்கூடாது ஏத்துனேன். இப்ப நீங்க ஒரு கேஸுக்காக ஒரு ஃபைல் பண்றீங்க. ஃபைல் பண்ணும்போது இன்னார் சங்கடப்படுகிறார்கள், நமக்கு வேண்டப்படுறவங்க சங்கடப்படுறாங்க, அல்லது நம்ம ஃபேமிலியில யாராவது சங்கடப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய செயல்பாடுகள்லயோ அங்க உங்களுடைய இதுலயோ விஷயங்களோ நடத்துவீங்களா? டிஸ்பியூட் வேற, கேசஸ் வேற. முரண்பாடுகள் வந்து எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் வன்கொடுமை வன்முறை என்பது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இது வந்து ஒரு டிஸ்பியூட்டையும் கேஸையும் வந்து ஒன்னா வச்சு அளவுகள்ல பார்க்க முடியாது. ரெண்டுமே கருத்து சார்ந்து இருக்கக்கூடிய தளங்கள்ல இருந்து நான் அதை கேள்வி கேட்கிறேன். நான் வந்து உங்களுடைய செயல்பாடு சார்ந்து நான் கேள்வியை கேட்கல, கருத்து சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி சொல்ல வரேன். இல்லைங்க, என்னுடைய செயல்பாடுகள் நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் வந்து இது ஒரு கேள்விக்கு இவ்வளவு தூரம் போறதே எனக்கு இந்த டூரிஷனே ஒரு மாதிரியா இருக்குன்ற, வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா தெளிவா திருப்பி தெளிவுபடுத்துறதாங்க. அதாவது என்னன்னா, நீங்க அங்க பேசியிருக்கலாம் இங்க பேசியிருக்கலாம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து அவர்கள் அங்கே பேசியிருக்க வேண்டும், அது பேசல, அதை நான் பதிவு செய்தேன். அதன் பிறகு அவர்கள் கஷ்டப்படுறாங்க, இது இந்த பதிவு வந்து பெரிய விவாதமா மாறுது, சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் போது அதை நீக்கிறாத அந்த 2வது போட்ட பதிவுலையும் பாருங்க, இனிமேல் அவர்கள் அதிகார வர்க்கம் சாய மாட்டார் நம்பிக்கையில் நான் இதை நீக்கிறேன்னு தான் போட்டேன். அது கூட நான் வந்து அதைத்தான் கேட்கிறேன். இப்போ திரு சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவாக ஆகி வரக்கூடிய அந்த களமும், அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க எடுத்து பார்த்தோன்னா ஒரு அன்பில் மகேஷ் ஆகி வரக்கூடிய ஒரு களமும், அதே போல வந்து இப்ப மற்ற நால்வர்கள் ஆகி வரக்கூடிய ஒரு களமும், மத்த திமுக ஆகி வரக்கூடிய ஒரு களமும் அது ஒண்ணு கிடையாது. அப்படிங்கும் போது அந்த ஸ்டாண்ட்ல அவங்க சரியா இல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க? ஆமா, நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒரு சிபிஎம் சிபிஐ எம்எல்ஏக்கள் வந்து செட்டிலா பேசுறாங்க ஒரு சட்டமன்றத்துல. நம்ம மிதமஞ்சி அளவுக்கு போந்து பேசணும்னு அவசியம் இல்லை. நான் திருப்பி அங்க சுட்டிக்காட்டு வரும்போது ஏன்னா சிறுத்தைகளுடைய தியாகத்தை வந்து யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவங்க ஆண்டாண்டு காலமா அவங்க ஒரு உண்மையான ஒரு காட்டு யானை, சிறுத்தை வந்து ஒரு காட்டு யானை. அதை வந்து திமுக வந்து ஒரு கோவில் யானையா மாத்திர வேலையை அவங்க பண்றாங்க. அது கண்டிப்பா எடுபடாது, அதை திருப்பி சொல்றேன். ஆனால் எனக்கு என்ன சங்கடம்னா, அது நமக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குல்ல, அந்த தனித்த அடையாளம் ஸ்ட்ராட்டஜி வேற, கூட்டணி ஸ்ட்ராட்டஜி வேற, அதெல்லாம் வேற. தனித்த அடையாளம் இருக்குல்ல, அந்த தனித்த அடையாளத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்ற, இது என்னுடைய கருத்து மட்டுமே இல்லை, பலருடைய கருத்தும் கூட. இதுக்கு வந்து ஒரு கட்சிக்காரனா இருக்கணும்னு அவசியமே இல்லை, இது சொல்றதுக்கு ஒரு கட்சிக்காரங்களா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு இந்த எளிய கட்சிகள் இல்லைன்னா சொல்ல போனாக்க ஒடுக்கப்பட்ட கட்சிகள் வந்து மேல போக நினைக்கிறாங்க, எல்லாருமே விரும்புகிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த தான் நம்ம சொல்றோம். அது இப்ப நான் அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்களா நான் மறுக்கல. இப்ப ரவிக்குமாரா இருக்கட்டும், இல்லாட்டினா சிந்தனை செல்வனா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றேன், தேர்தல் காலத்துல அவங்க கடினப்பட்டு உழைச்சி அந்த இடத்துக்கு வராங்க. இது ஒரு திமுக நிக்கிறதுக்கும் அண்ணா திமுக நிக்கிறதுக்கும் இவங்க நிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் காலகட்டத்துக்குள்ளே பல பேரை பழி கொடுத்து வளர்ந்த இயக்கம் கட்சி, அதை மாற்று கருத்து இல்லை. அப்படி வருகின்ற போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷத்தோட சுரணையோட இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கணும்ன்றது வந்து என்ன சொரணை இல்லாம போயிட்டாங்க. அது நீங்க ரொம்ப ஹார்டான வார்த்தை உபயோகப்படுத்துறீங்க. நீங்க வார்த்தை திருப்பி போடாதீங்க. நான் என்ன சொல்றேன், அன்காம்ப்ரமைஸா பேசுகின்ற, நானு அன்காம்ப்ரமைஸா சரியா இருங்கன்னு சொல்ல வரேன். நானு அப்படி பேசும்போது சொல்றேன், அவ்வளவுதான். என்ன பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து கூட்டணி இருந்து வெளியே போலான்னு பாக்க சொல்றீங்களா? கூட்டணில இருந்து வெளியே போறேன் நான் சொல்றேங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேக்குறேன். நாங்க முதலமைச்சரா வரணும்ன்றதே ஏத்துக்கொள்ள முடியலன்னா யாருடைய பிரச்சனை இது? யாருடைய பிரச்சனை இது? முதலமைச்சரும் கூடாங்க, முதலமைச்சர் கனவு நினைக்க கூடாதுன்னா ஒருத்தன் சொல்றானா யாருடைய பிரச்சனை இது? அப்ப எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கேக்குறாங்க? சரி, கரெக்ட். நீங்க சரி, ரைட். நீங்க கட்சிக்குள்ள இருந்து கட்சியுடைய அனுதாபியா, கட்சிக்குள்ள இல்ல, ஆனா கட்சியுடைய அனுதாபியா கட்சியெல்லாம் இல்லங்க. அதான் சொல்றேன். நீங்க தலித் ஐகான் பார்ட்டிங்க, எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் ஜாதி உறுப்பினர் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அதான் சொல்ல வரேன். அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கட்சிக்குள்ள இல்ல, ஆனா இந்த கட்சி வந்து நல்லா வளரணும் ஆசைப்படக்கூடிய ஒருத்தரா இருக்கீங்க. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாமே வந்து திமுகவோட சேர்ந்து இருக்கணும், செயல்படணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு உள்ள இருக்கக்கூடிய நிலைமை வேறவாக இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன்.
அதுதான் கேட்க வந்தேன். நான் என்ன சொல்றேன், ஆசைப்படுறாங்க அது அது வேறங்க. எல்லாமே 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. வெளியில ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இது எல்லாம் உள்ள போய் நம்மளால அலச முடியாது. உள்ள என்ன பேசிக்கிறாங்க, வெளியில என்ன பேசிக்கிறாங்க, மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது பட் நான் பகிர்ந்துக்கவும் முடியாது. ஏன்னா அது பொலிட்டிக்கல், அவங்களுடைய பார்ட்டியோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன கேட்க வரேன், கூட்டணியில இருக்கட்டும், நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஒருத்தர் வந்து நாங்க முதலமைச்சர் ஆகணும் இல்ல துணை முதலமைச்சர் ஆகணும்ன்றது அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறார், அவ்வளவுதான். நீங்க எந்த பார்ட்டியுமேங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்துட்டு காமராஜர் கனவை நிறைவேற்றணும் காங்கிரஸ் சொல்லுதுன்னு வச்சுங்க, சொல்லிட்டு வருங்காலத்தில் உதயநிதி தம்பி உதயநிதி முதலமைச்சரா வராருன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க பார்ட்டி என்ன நினைப்பான்? ஒரு உதாரணம் சொல்ல வரேன். அப்ப நம்முடைய இலக்கு கூட்டு, அதுக்கு தேர்தல் நேரத்துல பேசிட்டு போவோம். நம்முடைய இலக்கு எல்லாருமே, ஈவன் மூத்த தோழர் வன்னியரசர் இருந்து எல்லாரும் ஒரே கருத்தா சொல்றாங்க. அவங்க யாருமே ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம அதை நெருப்பை பத்தி விளக்கணும். அவங்க எல்லாம் ஒரு கருத்துல இருக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு, நேரடியாக உதயநிதி சொல்லியிருக்க கூடாதுன்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. யாருமே இந்த ஏன் கூட்டணி ஏன் பேசுறோம், கூட்டணிக்குள்ள நான் வர பார்க்கல. அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஏங்க நாங்க என்ன சொல்ல வரோம், 2 சீட்டு வந்து கொடுத்தாங்க, 6 சீட்டு கொடுத்தாங்க. அந்த சமயத்துல இதே மாதிரி தான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள ஒரு பார்ட்டிங்க, ஒரு கடுமையா உழைக்கிற ஒரு பார்ட்டி. நீங்க இன்னமும் இந்த மாநாடு நடத்துறாங்க பாருங்க, சனாதன மாநாடு ஃபர்ஸ்ட் திருச்சில. அந்த மாதிரி கூட்டம் வந்து நீங்க சவுத் இந்தியால எந்த பார்ட்டி கூட்டிருக்காங்க? விசிகே மாதிரி பெரிய பலம் இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரியான பார்ட்டி வந்து ஒரு அலைன்ஸ், ஒரு அணைச்சிக்கிற தன்மை விசிகே திமுக இல்லைன்றதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனா அது கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து அது பச்சை துரோகம் இல்ல. அது நீங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறாங்க, என்ன ஒற்றுமையா இருக்கிறாங்க? ஒற்றுமையா இருக்கட்டுங்க, யாருங்க வேணான்றா? பட் அவங்க உரிமையை கிளைம் பண்ணக்கூடாதா? உரிமை கிளைம் பண்ண ஒற்றுமை போகுதுன்னா என்ன அர்த்தம்? அது உங்க பதிவுக்கு திரு விக்ரமன் விசிகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன போட்டிருந்தாருன்னா, இன எதிரிகள் தமிழ்நாட்டின் அமைதியை குலைத்து வளர்ச்சியை சிதைத்து சின்னாபினமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய காவல் கோட்டமாய் நின்று, ஒரே நிமிஷம் சார் நான் படிச்சு முடிச்சுறேன். தமிழ்நாட்டின் காவல் கோட்டமாய் நின்று கொண்டிருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க நடக்கும் சூழ்ச்சிகளுக்கு யார் துணை போனாலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெரியல அவர், நான் அதாவது என்னோட பதிவு அவர் சொல்லல, அவர் பதிவா போட்ட 2 கனெக்ட் பண்ணாதீங்க. நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க, 2 கனெக்ட் பண்ணாதீங்க. ஒன்னோட ஒண்ணு கொஹிரன்ஸ் தான். நீங்க அரசியல்ங்கிறது உங்களுக்கு நீங்க நல்லா தெரியும், நீங்க பல வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. ஒன்னோட ஒன்னு கொஹிரன்ஸ். இன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கு இன்னொருத்தர் ட்வீட் போடுறாங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காது. இப்ப நம்ம சொல்றோம் கேளுங்க. இப்ப திமுக அலையன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, திமுக அலையன்ஸ்க்கு இப்ப நம்ம இருக்கிறோம், வேற யதார்த்தம் அதுதான். திமுக அலையன்ஸ் விட்டாக்க வேற மதவாத சக்திகள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து வேற எங்கேயுமே அலையன்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் நம்ம உணர்றோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். திருப்பி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க என்ன திருப்பி சொல்றீங்க அப்படின்னா, அவங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய குறைகளே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பாத்தீங்களா, இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான இடம். நீங்க வந்து திமுக சொன்னா உடனே சங்கின்றது, அவர் கரெக்டா தான் சொன்னாரு. அதாவது திமுக சொன்னா சங்கின்றது, அவனை பாஜக திட்டினா அவன் ஆன்டி நேஷனல்ன்ற மாதிரி யார் எந்த கிரிட்டிசைஸுமே நீங்க ஒரு பார்ட்டி ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க முடியாது. இப்ப நான் இந்த இதுல கூட தான் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எம்பி எலெக்ஷன்ல சட்டமன்றத்துல போடுவோம். அடுத்தது வந்து வேற ஆப்ஷன்ல இருக்காக தான் ஓட்டு போடுறோம், அது மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க எங்க மதுரையில வந்து சிபிஎம் தோழர் சூவேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆமா. அப்ப இதுக்கு ஓட்டு போடுறோம்ல, ஓட்டு போடுற நாங்க உரிமையை கட்டாக மட்டும் எதுக்கு நீங்க வந்து குழப்பம் உண்டு பண்றீங்க? இது என்னது புரியல எனக்கு. ஒரு கட்சியா கூட்டணி ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி பிரச்சனை இருக்கு, அவன் நடிக்கிறான்றான், ஊர்ல இருக்கிற ஒற்றுமையை கலைக்கிறான் அப்படின்றான் பாருங்க. ஜாதி அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு ஒண்ணு தானே. இங்க நான் என்ன சொல்றேன், எல்லாரும் எதுக்கு அங்க அட்வைஸ் பண்ண மாட்டீங்கன்ற? எப்பா எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டணி தர்மம் ஆட்சி ஒண்ணு வந்து போச்சு. இருக்கிற பார்ட்டி இனி தமிழ்நாட்டுல வந்து தனித்து கட்சி எல்லாம் வந்து நிக்க முடியாதுங்க. என்னுடைய கணிப்புல சொல்ல வரேன். சரி, நீங்க எப்படி எலெக்ஷன்ல நிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. சிபிஎம்க்கு கொஞ்சம் கொடுங்க, காங்கிரஸ் கொஞ்சம் கொடுங்க, பிசிகே கொஞ்சம் கொடுங்க, ஒரு மினிஸ்டர்ல கொஞ்சம் கொடுங்க. ஏன் நல்லா தானே ஆட்சி பண்ண முடியும்? ஒரு டைவர்சிட்டி அப்ரோச் இருக்குமா? இதை கேட்கறதுக்கு உடைக்க பாக்குறாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இப்ப அதிகமான அளவில் இருக்கக்கூடிய இப்ப திமுக சைட்ல திமுக திருக்கதை ஒரு நிமிஷம் இப்ப திமுக சைட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க மட்டும்தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, நீங்க மட்டும்தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணீங்கங்கிறது கிடையாது. மிகப்பெரிய இடங்கள்ல நாங்களும் அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம்ல. இப்ப நீங்க ஒரு 40% கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் தானே, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தானே அது. மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் தானே, மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன். மியூச்சுவல் ஸ்டேட்டஸ் இருக்கா? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும் தானே அப்படின்னு சொல்றாங்க. இங்கன்னு கேக்குற ரெஸ்பெக்டிவ் இல்ல, மியூச்சுவல் ரெஸ்பெக்டிவ் இல்ல, மியூச்சுவல் ஸ்டேட்டஸ் இல்லையே. ஸ்டேட்டஸ்னா என்ன? எனக்கான பங்கீடு கொடுக்கிறதுன்றதான, அதான் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேன். கொடுங்க. எங்க நீங்க ஒரு காங்கிரஸ் இப்ப ஆட்சி அமைக்குது அப்படின்னாக்க அங்க நம்ம ஒரு இங்க இருந்து போய் நின்று ஒரு மந்திரி பதவி வாங்குறீங்க இல்லையா? வாங்க முடியுதா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நீங்க நான் என்ன சொல்றது, கல்ச்சர் வந்து ப்ரோமோட் பண்ணுங்கன்ற. நான் ஆந்திராவோட தமிழ்நாட்டுல கடந்த 50 வருஷமாக இருங்க, இந்த எலெக்ஷன்ல 38 விழுக்காடு மம்தா பானர்ஜி வந்து எம்பி சீட் கொடுத்திருக்காங்க. பல தொகுதிகளில் வந்துட்டு மம்தா பானர்ஜி வந்து பொது தொகுதியில வந்து தலித்தில் நிக்க வச்சிருக்காங்க. அபரிமிதமான இடம் இருக்கு. இதெல்லாம் மம்தாவுடைய சாதனை. ஒரு சீட்டுங்க திமுக பொது தொகுதியில தலித்தை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன நீங்க பேசுறீங்க நான் கேக்குறேன். இதை எதுவுமே பேசுறா உடைக்கிறோமா? ஏங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு எதிராக நாங்க எவனாவது ஒரு பாஜக ஆதரவா பிரச்சாரம் பண்ணா சொல்லுங்க. ஓட்டு உங்களுக்கு போடுறோம், கேள்வி உங்ககிட்ட தான் கேக்குறோம், உரிமையை கேக்குறோம் இல்லையா? ஆமா. அப்படி அந்த ஸ்பேஸ் நீங்க நொறுக்க பாக்குறீங்க, டெமோக்ரசி ஸ்பேஸ் நீங்க காலி பண்ண பாக்குறீங்க. சரி, இப்ப இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இது விசிகாக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இப்ப ஸ்ட்ராட்டஜியா அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ஒரே நிமிஷம் திரு கதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வந்து திரு வன்னியரசோ, திரு ரவிக்குமார் அவர்களோ, திரு சிந்தனை செல்வன் அவர்களோ யாராக இருந்தாலுமே பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம திமுக கூட்டணியிலிருந்து விலகி செல்லக்கூடாது அப்படிங்கறதுதான். அதை திரு திருமாவளவன் அவர்களும் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க, பிரஸ் மீட்ல ஓப்பனா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஆதவ் தனியா நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்து முதலமைச்சர் நேத்து வந்தவங்களுக்கு துணை முதலமைச்சர் நமக்கு கொடுக்க கூடாதா, 40 வருஷம் அந்த களத்துல போராடுறோம் அப்படின்னு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறதுல இருந்து எங்க விலகி போயிருது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருதுன்னு கேட்கிறேன். ஈவன் அன்பிற்கினிய தோழர் வன்னியரசும் பல முறை வந்து திருமாவளவன் வந்து அந்த இடத்துக்கு வரணும்ன்றது விரும்பி இருக்கிறாரு. ஈவன் ரவிக்குமார் வெளிப்படையா சொல்லியிருக்காரான்னு தெரியல, வன்னியர் தோழர் பல முறை சொல்லுவார். வந்து 2016 அவர் கொடுத்த காணொலி மறுபடியும் வைரல் ஆகி வந்துட்டே இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். எனக்கு அவர் நல்லா தெரியும், எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர். அவர் வந்து எப்போதுமே வந்துட்டு அவர் மேல வந்து ஒரு முழுமையான அன்பு வச்சிருக்கிறவர், முதலமைச்சர் ஆகணும்ன்றாங்க. அதுதான் சிந்தனையுடைய விருப்பமும் இருக்கும். சிந்தனை செல்வம் விரும்புவாரு, ரவிக்குமார் அதான் விரும்புவாரு, எல்லாம் மறுக்கல. நான் என்ன கேக்குறேங்க, ஒண்ணுமே இல்லைங்க. யாருமே வந்து திமுக அவங்க 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 என்னுடைய புரிதலுக்கு சொல்ல வரேன், திமுக அலையன்ஸ்ல இருந்து அவங்க யாருமே வந்து விலை உணவு வைக்கணும்ன்றதுலாம் கிடையாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இந்த எம்பி தொகுதியிலையும் போன சட்டமன்ற தொகுதியிலையும் விசிகாவை எப்படி அலைய வச்சாங்க. இதெல்லாம் மனசாட்சி இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் பார்ப்போம். நான் அப்ப எழுதுனேன், வெளிப்படையா முகநூல் எழுதுனேன், இதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்குன்னு எழுதுறேன். எத்தனை முறை அலைய வச்சாங்க அந்த 6 சீட்டுக்காக. நீங்க இதை யாராவது நீங்க வந்து கண்டிக்கிறீங்களா? பொது நிலையினர் யாராவது வந்து இதை வந்து கண்டிக்கிறோமா? இன்னைக்கு இவ்வளவு திராவிட அரசியல் பேசுறவங்க ஏன் அவரு சனாதானத்தை திருமாவர்கள் பேசின போன்று தமிழ்நாட்டவர் யாரும் பேசியிருக்கா? ஈவன் திமுக கேட்கிறேன், ஈவன் திராவிட கட்சியில் கூட கேட்கிறேன், சமீப காலமா சொல்றேன். அவர் மேல சனாதனத்தை கடுமையா பேசுனதுனாலதான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இன்னும் சொல்றேன், திராவிட கொள்கையை தலைவர் திருமா மாதிரி பேசுனது யாரும் கிடையாது. உண்மையாலுமே பெரியாரிஸ்ட் அவர் தான், அவர் அம்பேத்கரிஸ்ட் அவர் தான், அவர் தான் பெரியாரிஸ்ட். ஆனா பிரச்சனை எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு சிக்கல் அங்க புரியுது. இப்ப அவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, கூட்டணி உடையக்கூடாது, கூட்டணி உடையக்கூடாது. யாராவது நாங்க எல்லாரும் கூட்டணி உடையக்கூடாதுன்னு சொல்றோமா? பிரச்சனை அது இல்லைங்க, எங்களுக்கான மரியாதை கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்களால சொல்ல முடியாது சில நேரங்கள்ல சங்கடத்துல, அது நாங்க தானே சொல்லி ஆகணும். நீங்க இல்லையே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றப்படல அல்லது வந்து கொடுக்கப்படல அப்படிங்கறத கிளைம் பண்ணணும் இல்லைங்க. நீங்க அவங்க எப்படிங்க சங்கடப்படுவாங்க இல்லைங்க? ஏங்க நீங்க நினைச்சு பாருங்க, தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவரு சில இடங்களை சொல்ல முடியாது, சில ஸ்பேஸ் இருக்கு. ரவிக்குமாரால சில இடத்த சொல்ல முடியாது, சிந்தனையால சில இடங்கள் சொல்ல முடியாது. வெளியில இருக்கிற நாங்க சொல்லிதானே ஆகணும். எங்களுக்கு என்ன, எனக்கு என்ன இது இருக்குன்னா, எம்எல்ஏ போறோம்னா எம்பியா போறோம்னா சரி, அப்புறம் எது கேட்டு உங்க இதை டெலிட் பண்ணீங்க?
சொல்லணும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. திரும்ப சொல்றேன், உறவின் அடிப்படையில தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த திருப்பி அங்கேயே வராதீங்க. நான் உறவின் அடிப்படையில இல்ல நான் அதை கேட்கல. இல்ல நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட இவ்வளவு உணர்வோட இவ்வளவு நீங்க வெளியே பேசக்கூடியதாக சொல்லக்கூடிய திரு கதிர் வந்து அதை வெளியே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா ஒரு பார்வை. அவ்வளவுதான். ஒரு நண்பர்கிட்ட பேசினாரு. அந்த 2 ஆளுமைகள்ல ஒரு ஆளுமை வந்து அந்த நண்பர்கிட்ட பேசி அவர் என்ன கூப்பிட்டு என்ன நான் 35 வருஷம் அவர் எனக்கு தெரியும், 30 வருஷமா எனக்கு தெரியும், என்ன இப்படி பொதுவெளியில சொல்லிட்டாரு, சங்கடமா இருக்குன்னு அவர் சொன்னதா சொன்னாரு. எனக்கு யோசித்து பார்த்தேன், சரி சங்கடப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, இல்லைங்க இது செய்யக்கூடாது, ரொம்ப சார்பா இருக்கிறாரு, நம்ம தனிச்சிருக்கணுமா இல்லையா, இதுதான் நான் திருப்பி சொல்றேன், கண்ணிங்காலம் பேசுறேன், வெளிப்படையா சொல்றேன். சரி அவர் சங்கடப்படுறாரா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்ல வேற ஒருத்தர் அனுப்புறாரு, ஒரு முக்கியமான மாநில நிர்வாகி, தயவு செய்து எடுத்துருங்கன்னாரு. சரி பரவாயில்லன்ட்டு அதை வந்து நம்ம இது பண்ணோம், அவ்வளவுதானே தவிர அவங்க சங்கடப்படுறாங்கன்ட்டு தான். மற்றபடி நீங்க அந்த பார்ட்டிக்குள்ள நான் சொல்ல வரேன், அவங்க எல்லாருமே வந்து விசிகே இன்னைக்கு விசிகே வந்து ஒரு பொசிஷனுக்கு வருது அப்படின்னா அது ஜனநாயகத்துடைய வெற்றியா தான் நம்ம பார்க்கணும். ஒரு பொசிஷனுக்கு வருது அப்படின்னா யாரு வல்னரபிள் கம்யூனிட்டில இருந்து வருகின்ற ஒரு பார்ட்டி அவங்க வந்து மேல வரணும்னு தான் பாக்குறோம். அந்த இப்ப நம்ம இப்ப 1000 வருத்தங்கள் இருக்கலாம், எனக்கும் சில 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 முன்னெடுப்புகள் வருத்தங்கள் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஏன் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா தீவிர திமுக, இன்னமும் திமுக ஓட்டு போடுறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நானும் இதுவரை இந்தியா கூட்டணி தான் ஓட்டு போட்டு வந்திருக்கேன், எதிர்காலத்துல இங்கதான் போட வேண்டிய சூழல் இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து பாஜக RSSக்கு இல்ல எங்க பின்னணியில் சொல்ல வரேன், நான் என்னைக்கு போயிடும், என்னைக்கு அதுக்கு ஆதரிச்சிருக்கிறோம், என்னைக்கு போவோம். ஆனா நீங்க உறுதியே கேட்கக்கூடாது. இந்த பேச்சு திரு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு அவர்கள் வந்து இப்ப வந்து ரைஸ் ஆகி வரக்கூடிய சூழ்நிலையில என்ன சொல்றாங்கன்னா, பாஜக காரங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு பாஜகவுக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த தளத்தை நோக்கி அந்த பேச்சை கொண்டு போறாங்க. நாங்க என்ன சொல்ல வரோங்க, அந்த அளவுக்குலாம் வந்து எங்களுடைய அரசியல் வந்து பலவீனமான அரசியல் எல்லாம் கிடையாதுங்க. என்ன எனக்கு எத்தனையோ முறை வந்து பல அழைப்புகள் வந்திருக்குங்க, அவ்வளவுலாம் பலவீனமாலாம் போய் யாரும் சேர்ந்துட மாட்டோங்க. நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, நம்மள விலை பேசப்படாத இடங்களும் கிடையாது, பேசப்படாத விஷயங்களும் கிடையாது, அவ்வளவு பலவீனமானங்கள்லாம் கிடையாது. நாங்க இந்த காம்ப்ரமைஸ் பண்றதோ இல்லாட்டினா எங்களுடைய சுயமரியாதை விட்டுட்டோ அப்படிதான் போறோம். அவங்க ஏதாச்சும் 1000 வார்த்தை சொல்லுவாங்க, 1000 வந்து ஆசை வார்த்தை கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. நீங்க ரொம்ப அதாவது அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னாக்க என்னமோ சொல்லுவாங்களே, எதுக்கும் எது ஆளு இது பண்ண எதிர்பார்த்து காத்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா அவங்க கருத்து பண்ணுவாங்க. நம்ம அந்த பிரச்சனை கிடையாது. திமுக என்ன நினைச்சுக்கணும், இன்னமும் இது அவர்களுடைய உரிமை, அவங்க வந்து அந்த இடத்த கேட்கறாங்க அப்படின்றத ஒரு இந்த இது சொல்லுவாங்க, சகோதரத்துவம் சொல்லுவாங்க பாருங்க நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அதன் அடிப்படையில் அவங்க அணுகுனாதான் அது பார்ட்டிக்கு நல்லது நான் சொல்ல வரேன். மறுபடியும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் அங்கிருந்து போறாரு திருமாவருடைய பிறந்த நாளைக்கு ஸ்டாலின் போறாரு, என்னையும் தம்பி திருமாவையும் பிரிக்க முடியாது, நாங்கள் ஒரு உடல் உயிர் எல்லாம் பேசுறாருல்ல, எல்லாம் செஞ்சாரு, ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியல அப்படின்னு போது அந்த இடம் வந்து நமக்கு ஒரு சங்கடம் வருது இல்ல. நீங்க பேச்சு வந்து சுவையா இருந்தா என்னங்க பண்றது, சக்கரன்னு பேசினாக்க சக்கரன்னு சொன்னா போதுமா, சக்கரை கொடுத்தாகணும் இல்ல. அப்ப நீங்க இது மாதிரியான உரையாடல்கள் பார்க்கும் போது ஏன் அவருக்கு மன உளைச்சல் இருக்காதா? நான் அவரு இங்க வர்ற அன்னைக்கு நான் தலைவர் திருமாவை 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மதுரைக்கு. அவருடைய 62 அடி கொடியை வந்து பிடிங்கிட்டாங்க. அன்னைக்கு கடும் கொந்தளிப்புல இருந்தார் மதுரையில. அங்க மட்டும் இல்ல, நாகை மாவட்டத்துல ஆரம்பிச்சு பல மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனை ஓடி இருந்தது. இந்த பொது சமூகத்துல எப்படி தலித் மக்களையும் தலித் பார்ட்டியும் பாக்குறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. 62 அடி கொடியை ரொம்ப கொந்தளிச்சார். என்கிட்டயே மனவிட்டு சில விஷயங்கள் பேசினார், நான் பொது வெளியில சொல்ல விரும்பல. அப்ப இந்த 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 போக்கு இருக்கு பாருங்க, ஏன் நடக்குது? மத்த கட்சி கொடியை வந்து அவங்க கை வச்சிட முடியுமா? ஈவன் அந்த கொடி வந்து முதல்ல அவர் நட்ட கொடி, அவர் மதுரையில வர்றாரு, மதுரையில நட்ட கொடி. அப்ப சமீப காலமா அவர் சில கிரிட்டிசைஸ் பண்றாரு, எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து யார் வேணாலும் கலந்துக்கலான்றாரு. இந்த சூழ்நிலை மதுரைக்கு வராரு, அப்ப கொடி பிடுங்கப்படுது அப்படின்னா அரசியலா தானே பார்க்கப்படும். அப்ப அந்த கொந்தளிப்புல கூட அவங்க பேசிருக்கலாம்ல. இது நீங்க இந்த பின்னணியில கொந்தளிப்புல பேசும்போது அதுக்கு ஆதரவா தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல இது வந்து மெச்சூர்டு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு போது நம்ம என்ன பண்ண முடியுது? என்னடா இது சங்கடமா இருக்குல்ல, நமக்கு சங்கடமா இருக்குல்ல அப்படின்றது இது வந்துங்க. நீங்க அவருடைய நிலையில இருந்து பார்க்கணும், பார்ட்டியுடைய நிலையில இருந்து பார்க்கணும், தலித் மக்களுடைய நிலையில இருந்து இது பார்க்க வேண்டியது கடா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம அந்த தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் பார்க்கணுமே தவிர மற்றபடி ஒரு 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 கோபத்துடைய வெளிப்பாடாக திரு கதிர் போட்டிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது.
என்னங்க என்னன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க. இது சி இந்த இந்த சொல்லாடல் எனக்கு வந்து திருப்பி சொல்றேன், அந்த பெர்சன்ஸ் நான் சொல்ல வரேன், அந்த பாயிண்ட் கருத்தை சொல்றேன். அந்த கருத்தை நான் திரும்ப பெற நான் எங்கேயுமே போடல. அதுல போடுறது சங்கடம் இருக்குன்னு சொன்னதன் விளைவாக தான் நான் வந்து என்னுடைய கோபம் வந்து அவங்க மேல கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய கோபம் சம்பந்தப்பட்ட அந்த பார்ட்டி மேல, ஆளுங்கட்சி மேல. ஆளுங்கட்சி சரியா அணுகலுச்சு அவங்க மேல எல்லாம் கொந்தளிப்பா இருக்கும்போது இவங்க பேசும்போது நமக்கு ஒரு இது வருமா வராது? இயல்பா சொல்லுங்க. 97-98% வந்து விசிகன்னு விட்டுருங்க, பார்ட்டி விட்டுருங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல இப்ப நாங்க தலித் பாலிடிக்ஸ் பேசினாலே காஸ்ட் பாலிடிக்ஸ் சொல்றீங்க. தலித்னாலே காஸ்ட்லெஸ் தான். அது எப்படி தலித் பாலிடிக்ஸா இருக்கு? நீங்க ரிசர்வ்னாக்க என்ன பண்றீங்க தனி, பொதுனா என்ன பண்றீங்க? பொதுனா எல்லாத்துக்கும் தானே பொது. இங்க ஊர் தெருன்றான், சேரின்றான். ஊருனா யாருன்னா தலித் அல்லாத ஊரு, சேரினா யாருனாக்கா தலித்துகள் இருக்கு. இப்படி பிரிச்சு பாக்குற ஒரு பொது இதுதான் அரசியலே இருக்கு. இந்த கிளாரிட்டிக்கான பதில் தானே தவிர அதை வந்து சுருக்கி பார்த்துரும். எனக்கு என்னன்னா அவர் கொஞ்சம் சைலண்டா இருந்திருக்கலான்றதான் இன்னமும். ரவிக்குமார் அவர்கள் சில நேரங்கள்ல வந்து இந்த சமயத்துல வந்து அவரை விட யாருங்க திருமா அவர்கள் அந்த கட்சியில அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையும் ரவிக்குமார் அவர்கள் தான். அப்ப என்ன பாக்குறாங்க அப்படின் போது கொஞ்சம் சார்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இது ஏதோ திடீர்னு ஒரு நாள்ல நீங்க பேசிருக்கலாமேன்னு சொல்றீங்கல்ல. ஏங்க எவ்வளவு காலம் பார்த்துட்டு வரோம். அதனாலதான் கேட்டேன். நீங்க வந்து அவங்க கூட அணுக்கமாக ரொம்ப ரொம்ப நட்பாக நெருக்கமாக இருந்து பழகினவர்கள் அந்த அடிப்படையில் தான் கேட்டேன். ஆதவ் அர்ஜுன் அவருடைய பின்னணிலாம் தெரியாது. ஆனால் அவர் எழுப்பின சில கேள்விகள் நியாயமா இருந்துச்சு. நியாயத்தை யார் சொன்னா என்ன, அவங்க பக்கம் இருக்கலாமே. அப்படிதான். அப்படி இந்த வார்த்தைகள் சில சங்கடமா இருந்துச்சுன்னா தலைவர்கள் அவங்களை கூப்பிட்டு நீங்க அங்க கேட்டுருங்க. என்ன கேட்டீங்கல்ல இதே கேள்வி, ஏங்க உங்க பார்ட்டி தானே, நீங்க கூப்பிட்டு பேசிக்கலாம் நான் கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவ்வளவுதான். மற்றபடி நம்ம அதே என்னைக்காவது நம்ம வந்து என்னைக்கும் விசிகேவியோ இல்லைன்னா இடதுசாரி அமைப்புகளையோ நம்ம என்ன பண்ண மாட்டோம். அது என்ன தோழமை சக்திகள், அவங்கதாங்க ஆட்சிக்கு வரணும். நான் அதான் நினைக்கிறேன், எத்தனை ஆண்டு காலமா ஏன் அவங்க வரக்கூடாதா, சேரி ஆளக்கூடாதா? அவர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு. அதுதான் எல்லாரும் விரும்புறாங்க. அதை கொஞ்சம் காத்திரமா அவர் சொல்லிவிட்டாரு. நன்றி நன்றி திரு கதிர். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு மூலமா பல விஷயங்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க. பொதுமக்களுடைய பதில் எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்த மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.